வணக்கம். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவையும் மைதாவையும் வச்சு ஒரு இனிப்பு பலகாரம். அதுக்கு பேர் ரவா கச்சாயம்னு சொல்லலாம். நாங்கள் சொல்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி இருக்கலாம். எங்கள் ஊரில் நாங்கள் சொல்கிறது ரவா கச்சாயம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேசன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ரவை கொட்டிக்கலாம். 1/4 கிலோ ரவை வாங்கிக்கிறேன், அதை கொட்டேன். இந்த ரவையை தண்ணி தெளித்து நல்லா பெசரி வைக்கலாம். ரவை கொஞ்ச நேரம் ஊறணும். மைதா பாதி மைதா போட்டுக்கணும். இந்த மைதா கூட ஒரு சிட்டிய சோடா மாவில் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். மைதாவையும் போட்டு நல்லா ஊறட்டணும். கொஞ்சம் நேரம் மைதா மாவு நல்லா ஊறணும். அதுக்கப்புறமேட்டு சர்க்கரை போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதை இப்போ மூடி போட்டு மூடி வைக்கிறேன். ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கணும். சர்க்கரை 1 டம்ளர் சர்க்கரை போடுறேன். இனிப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சர்க்கரை போட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி ரவை மைதா எல்லாம் ஒன்றா கலக்கணும். நல்லா துருவி வச்சுக்கிற தேங்காயும் போட்டுக்கலாம். அதுலையே இது வணக்கி போடணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா எண்ணெயில் தான் வேக போகுது. அதனால் பச்சை தேங்காயே போட்டுக்கணும். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கிறது வரணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊட்டணும். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா இதாகட்டும். வடிச்சட்டி சூடு ஏறிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபண்ட் ஆயிலோட கொஞ்சம் கல்லெண்ணையும் சேர்த்து ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இது மைதா கம்மியாகவும் ரவை அதிகமாகவும் போட்டேன். ரவை அதிகமாகவும் மைதா 1/4 பங்கு 1/2 பங்கும் போட்டதுனால ரவையாக இருக்குதுன்னு பிடிக்கலிட்டா. அதனால் சரி மைதாவும் ரவையும் போட்டு அடுத்த பேட்ச் போடுறேன். சரி போட்டால் மைதாவோடதுனால ஜவுன்னு அது ஒரு மாதிரி வரும். ரவை அதிகமாகவும் மைதா கம்மியாகவும் போட்டால்
முடுக்குன்னு கொஞ்சம் ரவையாக இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ போட்டு பார்க்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே இறங்கி வரும்போது சரியாக இருக்கும். இது பாரு ஜவுன்னு தான் வரும். ரவை அதிகமாக இருக்குல்ல, இல்லை சரி போட்டுக்கிறதுனால அப்படி இழுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கால் கிலோ ரவை 1/4 கிலோ மைதாவுக்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கும்போது மைதா கம்மியாக தான் போட்டேன். மைதா கம்மியாக போட்டால் என்ன ஆகுன்னா ரவைனுடைய இது தான் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக வரும், கொஞ்சம் ரவையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும். எங்கள் பிள்ளை பிடிக்கலின்ட்டா, அவளுக்கு மைதா அதிகமாக இருக்கணும். இல்லை, 2 சேர்த்து தான் இந்த ஜவு மாதிரி வரும். ஆனால் 2யுமே சரி போட்டுக்கிறேன். 1/4 கிலோ ரவை 1/4 கிலோ மைதாவுக்கு பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குதுங்க. எவ்வளோ நல்லா வெந்து நல்லா இருக்கும் பாருங்க. ஈஸியாக வச்சிடலாங்க. நல்லா சூப்பராக வெந்துருச்சு, நல்லாவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன மைதா வழக்கா சாப்பிடக்கூடாது தான், அதனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், தப்பு இல்லை. அடிக்கடி செய்யாடி போது என்னைக்காவது நாளைக்கு. இதில் கோதுமையில் போட்டால் வருமானு தெரில, மைதா மட்டும்தான் அந்த இது மாதிரி இப்படி இழுத்த ரப்பர் மாதிரி ஜவ்வாட்டை வரும். வெறும் ரவையில் போட்டால் அது நல்லா இருக்காது, கொஞ்ச நாள் மைதா கலந்து தான் ஆகணும். அதனால தான் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இது ஒரு தனி சுவை.